ஆல்ரைட், டாப் ரேக் ஃபிட் பண்ணியாச்சு. இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பின்னாடி சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதை வாங்குறதுல எனக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருந்துச்சுன்றதை சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை வந்து 99 RPMல தான் வாங்கினேன். உங்களுக்கு 99 RPMனா என்னென்னு தெரில அப்படின்னா, அது ஒரு வெப்சைட்டு. எப்படி அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி ஆன்லைனில் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறவங்க. உங்களுக்கு எந்த மாடலோட எந்த ஸ்பேர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த சைட்டில் போய் வாங்கிக்கலாம். இங்கே தான் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும். ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்டாக்கு இருக்கா இல்லையா, இல்லை எத்தனை ஐட்டம் லெஃப்டாக எத்தனை ஐட்டம் அவங்கக்கிட்ட ஸ்டாக்கில் இருக்குது இப்படின்றது வந்து இந்த சைட்டில் தெரியாது. எதாக இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த மெயிலில் தான் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஸ்டாக்கில் இருக்கா இல்லையா அப்படின்றது. இவங்க வந்து கொஞ்சம் வந்து ஒரு சில விஷயத்த சரி பண்ணியிருக்கலாம். அது என்னென்னன்றது வருஷம் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஆர்டர் டிலே. ரொம்ப டிலே. கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்ட் என் கைக்கு வர்றதுக்கு வந்து நான் 150 டேஸ் வெயிட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ண டேட் வந்து டிசம்பர் 31, 2021. ஸோ அன்றைக்கி தான் ஆர்டர் பண்ணேன். அன்றைக்கி ஆர்டர் பண்ணி ஜென்ரலாக இவங்க இதுக்கு முன்னாடியே நான் வாங்கியிருக்கேன் 99 RPMல. இதுக்கு முன்னாடியே நான் டிஸ்கவரோட கிராப் பிரேக் அதை என் பைக்கில் ஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் பார்க்கணுன்னா நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ அதை ஃபிட் பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்துருச்சு. ஸோ நான் அப்படி தான் எதிர்பார்த்து போட்டேன். மேபி ஓகே, ஒரு சில ப்ராடக்ட் டிமாண்டில் இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி தான் போட்டேன். அப்படினாலும் 150 டேஸ்ன்றது கொஞ்சம் ஓவர். எப்படி 150 டேஸ்ன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி டிசம்பர் 31 ஆர்டர் பண்ணேன். ஒரு 5 டேஸ் ஒன்ஸ் வந்து இவங்க இமெயில் அப்டேட் கொடுப்பாங்க. ப்ராடக்ட் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் இருக்குது, அதாவது நம்ம ஆர்டர் பண்ணதில். ஸோ இது ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்கிற மற்ற ஸ்பேரும் நான் சேர்த்து ஆர்டர் பண்ணணும். அதாவது போல்ட்டு, சாக்கெட்டு, அப்புறம் இதில் வந்து பேக் ரெஸ்ட் அசம்பிளி அண்டு பேக் ரெஸ்ட் அதையும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து அரௌண்ட் 1700 சம்திங் வந்துச்சு. ஷிப்பிங்க்கு ஒரு 100. எத்தனை பார்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்களோ அந்த ஒரு பார்ட்டுக்கும் ஒரு 10 ருபீஸ் சேர்த்துக்குவாங்க. 10 ருபீஸ் தான் கரெக்ட். ஸோ டோட்டலாக ஒரு 1700 கிட்ட வந்தது. ஸோ ஆர்டர் பண்ணிட்டேன். 5 டேஸ்க்கு அப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ஸ்டாக்கில் இருக்குது, ஒரு சில இதெல்லாம் ஒன்றும் ஸ்டாக்கில் இருக்குன்னா அது வந்து நம்மளோட ஆர்டருக்கு வந்து ரிசர்வ் ஆயிரும். எதெல்லாம் வரலையோ அதை மட்டும் ஹோல்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அவைட்டிங்கில் இருக்கும். ஸோ வந்துருச்சு அப்படின்னா ரிசர்வுக்கு வந்துடும். ஒன்ஸ் எல்லாமே ரிசர்வ் ஆகிடுச்சுன்னா அதை அப்படியே ஷிப்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே எது வரல அப்படின்னா அந்த டாப் ரேக்கு, பேக் ரெஸ்ட் அசம்பிளி. ஸோ இது வந்து வராமையே இருந்துச்சு. அப்புறம் ஒரு டைம் போக போக பேக் ரெஸ்ட் அசம்பிளி வந்துருச்சு, பட் டாப் ரேக் மட்டும் வரவே இல்லை. ஸோ கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டேன். இவங்களே வந்து எனக்கு 10 டேஸில் டெலிவரி பண்ணப்போ 1 மந்த் வந்து எனக்கு கொஞ்சம் கூடையாக தெரிஞ்சிச்சு. மெயில் அனுப்பினேன், டிலே ஆகுது, ஆர்டர் அப்டேட் என்னாச்சு அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது சாரி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், கொஞ்சம் ஆர்டர் டிலே ஆகிடுச்சு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படிலாம் கேட்க வேணாம். அட்லீஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷனோ அதை சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷிப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால் போதும். கொஞ்சம் ரூடாக பேசின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் என்ன ரொம்ப லேட்டானதுக்கு இது வந்து நான் ஒரு 3-4 மெயில் ஃபாலோ அப் ஆனதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன், நீங்கள் பண்ணலன்னா நான் கேன்சல்லாம் பண்ணிடுறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அவங்க சொல்லிட்டா கேன்சல் பண்ணிக்கோங்க, வேறு எங்கேயோ போய் வாங்கிக்கோங்கன்ற இப்படி தான் மெயிலே வந்தது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. டிலே அண்டு சேட் வந்து சரியில்லை. ஸோ 2 பாயிண்ட்டு. சேட்டுன்னு சொன்னோன்னா தான் இன்னொன்று கான்டாக்ட். மெயிலை தவிர வேறு எதுலேயுமே உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது. ஃபோன் நம்பர் இருக்காது, சேட் பாட் இருக்காது, லைவ் சேட்டிங் இருக்காது. ஸோ இதெல்லாம் இல்லைன்றப்போவே நமக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். ஏன்னா சரி நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்து ஆர்டர் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறோம், அதை வந்து நீங்கள் டேரெக்டாக யார்கிட்டயாவது பேசி சால்வ் பண்ணுற அளவுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக நான் ஃபஸ்ட் டைம் வந்து டிசம்பர் 31 ஆர்டர் போட்டுட்டு மறுபடியும் வெயிட் பண்ணி 94 டேஸ் கழித்து April 4 கேன்சல் பண்ணிட்டேன். மெயில் போட்டுகிட்டே கேன்சல் பண்ணிட்டேன். இதுக்கு நடுவில் ஆக்சுவலாக நான் வெளியே பஜாஜ் சர்வீஸ் சென்டர்லேயும் விசாரித்தேன். ஸோ இங்கே மதுரையில் இருக்குது. அங்கே வந்து அவங்க 3500 சொன்னாங்க. நான் 1700 தான் மொத்தமாகவே வாங்கினேன். அவங்க 3000 சொல்லும் போது என்ன தான் ஃபிட்டிங்னாலுமே 2 மடங்கு அமௌண்ட் இருக்கும் போது அதில் வாங்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு. மறுபடியும் April 23 மறுபடியும் ஆர்டர் போட்டேன். வேறு 2 months வெயிட் பண்ணுவோன்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி 2 months ஆகிடுச்சு. June 15, 16 நினைக்கிறேன் ஒரு இமெயில் வந்தது, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் வந்துருச்சு, கூடிய சீக்கிரம் ஷிப்மெண்ட் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. மறுபடியும் 4 நாள் கழித்து இன்னொரு மெயிலில் டாப் ரேக் வந்து இன்வென்ட்ரியில் கிடையாது, ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்காக வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மெயில் வந்துச்சு.
ஆல்ரெடி 150 டேஸ் ஆகிடுச்சு, என்னடா மறுபடியும் இப்படியே பண்ணுறாங்க அப்படின்ட்டு 2 மெயிலையும் எடுத்தேன். இதுக்கு முன்னாடி வந்து எல்லா ப்ராடக்ட்டும் ரிசர்வ் ஆயிடுச்சுன்ற மெயிலையும் எடுத்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து டாப் ரேக் இல்லைன்ற மெயிலையும் எடுத்து 2யும் கம்பைல் பண்ணி, சரி நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ரிசர்வ் ஆயிருக்கு, அண்ட் ரிசர்வ்னால் என்னென்னு அவங்களே சிஸ்டமில் போட்டிருக்காங்க. ரிசர்வ்னால் இப்போ உங்கள் ஆர்டருக்குன்னு ஒரு ஐட்டம்ஸ்லாம் ரிசர்வ் ஆகிடுச்சுன்னா ஜென்ரலாக அது வந்து அந்த ரிசர்வ் விட்டு வெளியே போகாது, நீங்களாக கேன்சல் பண்ணுற வரைக்கும் அது வெளில போகாது. ஸோ அப்படி போட்டிருக்கும் போது எப்படி நீங்கள் வந்து எனக்கு 4 நாளைக்கு முன்னாடி ரிசர்வ்னு வந்த ப்ராடக்டை இப்போ எப்படி அவைட்டட்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்புனேன். அதுக்கு ரிப்ளை வரல. ஆனால் அதுக்கு அடுத்து 3-4 நாள் கழித்து ஷிப்மெண்ட்டுக்கு ரெடி ஆச்சு, ஷிப் ஆகுது அப்படின்ற மெயில் மட்டும் வந்தது. ஸோ அவங்க மெயில் ரிப்ளையில் ஒரு 24 hours டிலே ஆகிறது பிரச்சனை இல்லை, பட் கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியல. ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ இதுதான் நான் இந்த டாப் ரேக் வாங்குறதுக்கு பட்ட கொஞ்சம் கஷ்டம். அண்ட் இன்னொன்னையும் சொல்கிறேன், நான் வாங்கும்போது 1572, பட் வந்து எனக்கு நான் ரிசீவ் பண்ணும்போது இது 2081 ருபீஸ்னு தான் அந்த பில்லில் வந்தது. அதாவது இப்போ கரண்ட்லேயுமே எனக்கு தெரிஞ்சு எபோட் 2000 தான் அதோட ப்ரைஸு. ஒரு 3 monthsலேயே மறுபடியும் 500 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிமாண்ட் சப்ளை வச்சு அவங்க ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அது செல்லர்ன்றனால மேபி அது அவங்க இஷ்டம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். பட் 99 RPMல வாங்கினா நிறையா பேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ இதுதான் சொல்ல வரேன், உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும்னா 99 RPMல வாங்கலாம். ஏன்னா ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வரும், பட் டைம் தான் கரெக்டாக சொல்ல முடியாது. நீங்களும் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா வெயிட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சர்வீஸ் சென்டரில் வாங்குறது பெட்ரு. பட் ஸ்டில் சர்வீஸ் சென்டருமே ஒரு 3 weeks ஒரு 1 month ஆகலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆகலாம். மேபி இப்போ எப்படின்னு தெரில. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வாங்கணும்னு தோணுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. லுக் அண்ட் ஃபிட் சூப்பராக இருக்குது. ஸோ இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு, இது வரைக்கும் என் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு இல்லை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஸ்டாக் தான் போட்டிருக்கோம், பட் இதுக்கு நடுவில் நான் டிஸ்கவரோட கிராப் ரயில் போட்டிருந்தேன். ஸோ டிஸ்கவரோட கிராப் ரயில், இந்த ஒரிஜினல் ஸ்டாக்கு அண்டு நம்மளோட டூரிங் எடிஷன், ஸோ இது 3ஐயும் வச்சு இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ எது பெட்டராக இருக்குது, எதோட லுக்கு நல்லா இருக்குன்றதையும் பார்த்துட்டு ஸோ அந்த வீடியோவையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்காக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை ரிமூவ் பண்ணணும். ஸோ பேக் சீட்டை ரிமூவ் பண்ணிட்டு இது 2ஐயும் எடுத்துகிட்டு டூரிங் எடிஷனோட டாப் ரேக்கை ஃபிட் பண்ணிடலாம். கீயை போட்டுட்டு ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இது வந்து அலாரம், டிஸ்க் அலாரமு. ஸோ இதுக்கும் தனியாக இதோட ரிவ்யூ அண்டு ஃபீட்பேக்கு, குவாலிட்டி, ஸோ இதுக்கெல்லாம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அடுத்தடுத்து வீடியோ வர்றதுக்கு லிஸ்ட்டு நிறையா இருக்குது, பண்ணுறது தான் இல்லை. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட டூல் கிட் இருக்குது. இது கம்பெனிலேருந்தே வர்றது தான். இதில் வந்து ஒரு ஹெக்ஸ் கீ இருக்கும். ஸோ ரிமூவ் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த 4 ஹெக்ஸ் போல்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுங்க, பட் அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக கழண்டு வந்துடும். ஓகே, பட் கழட்டும் போதும் கொஞ்சம் கையை சேஃபாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜென்ரலாக எனக்கே வந்து கழட்டும் போது இந்த இடம் இது என்ன தான் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஷார்ப்பாக இருக்குன்றனால ஈஸியாக அடிபட்டுரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் இருக்கிற 4 ஸ்க்ரூவே நம்ம போல்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ரா போல்ட்ஸ் வாங்கினேன் அது ஆர்டர் பண்ணும்போது. ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல அப்படியே நம்ம வந்து நம்மளோட டாப் ரேக்கை ஃபிட் பண்ணணும். 4 போல்ட் இருக்குது. டாப் ரேக்கை ஃபிட் பண்ணிட்டு ஸோ நான் டாப் ரேக் இருக்குது. ஸோ இது கூட நான் வேறு என்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா அதே இந்த 4 போல்ட்டு ப்ளஸ் இது 2. இது வந்து ஆக்சுவலாக பேக் ரெஸ்ட் அசம்பிளி, அதாவது இங்கே வர பேக் ரெஸ்ட் அசம்பிளிக்காக இது. ஸோ இது வந்து இப்போ நமக்கு யூஸ் ஆகுது, அண்ட் இதுவுமே யூஸ் ஆகுது. ஏன்னா இதை தான் நம்ம மறுபடியும் போட போகிறோம். இது 2ஐயும் சேஃபாக வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ் ஆகும். நன்றி.
கரெக்டான பிளேஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போட்டுருங்க. எடுத்தோடனே ஃபுல் டைட் பண்ண வேணாம். ஏன்னா 4 சைடும் கரெக்டாக உட்காருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைட் பண்ணுங்கள். ஜென்ரலாக அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும் போல்ஸை. ஏன்னா நீங்கள் ஒரு சைடு ஏதாவது ஒரு சைடோ இல்லை ஒரு கார்னரோ நீங்கள் ஓவராக டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு சைடு ஃபிட் ஆகலை, ஆப்போசிட் சைட்லேயோ ஃபிட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் எல்லாத்தையும் லூஸ் பண்ணி மறுபடியும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணும் போது லைட்டாக ரொம்ப இது இல்லாமல் எல்லாமே லூஸாக தான் இருக்குது. ஸோ கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஸோ ஓரளவு ஃபோர்ஸ் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ நல்லாவே ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ போட்டாச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டு வந்து கரெக்டாக இருக்குது. எங்கேயுமே வந்து ரொம்ப கேப்போ எதுவும் தெரில. ஏன்னா ஜென்ரலாக நீங்கள் டாமினார் பழைய வெர்ஷனாக இருந்தாலும் 2017 இல்லை 2019 வெர்ஷனாக இருந்தாலும் இது கரெக்டாக ஃபிட் ஆகும். ஏன்னா சேசிஸோ இல்லை பாடி ஸ்டைலோ எதையுமே அவங்க பெருசாக சேஞ்ச் பண்ணவே இல்லை. அண்ட் ஸோ வந்து நீங்கள் இது வாங்கினீங்க அப்படின்னா டாமினார் 250 வந்து இது 21 எடிஷன், ஸோ இதுக்கும் செட் ஆகும். 2022 எடிஷனுக்கும் செட் ஆகும். அதே மாதிரி 400 சீரீஸ்க்கும் எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த லுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வாங்கலாம். ஸோ லுக்குக்காக மட்டும் இல்லாமல் இதில் ஃபீச்சரும் இருக்குது. நீங்கள் பேக் ரெஸ்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பயனியர் பாக்ஸ் வச்சுக்கலாம். சைடில் சேடில் ஸ்டே போட்டிங்க அப்படின்னா சைடில் பாக்ஸோ பேக்கோ வச்சுக்கலாம். அண்ட் இதுலேயே வந்து பேகு பயனியர் பாக்ஸ் இல்லாமல் வெறும் பேக் வச்சும் நீங்கள் அண்ட் இந்த ஹோல்ஸு, ஸோ இந்த ஹோல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ரோப் வச்சு டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா லேனியார் இருக்குன்னா அதை வச்சும், எலாஸ்டிக் லேனியார் இருக்குன்னா அதை வச்சும் போட்டுக்கலாம். ஸோ எலாஸ்டிக் ரோப்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு இந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி பேகேஜை வந்து கரெக்டாக செக்யூராக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அது கரெக்டாக யூஸ் ஆகும். அண்ட் நான் முக்கியமாக எதுக்கு போட்டேன் அப்படின்னா முன்னாடி இருந்த ஸ்டாக் ஹேண்டில் வந்து இவ்வளோ தான் இருந்தது இல்லையா. ஸோ எங்கள் வீட்டில் லேடிஸ்லாம் யாரும் உட்கார்றாங்க அப்படின்னா அவங்களால கரெக்டாக பிடிக்கிறதுக்குன்னு கரெக்டாக ஒன்று இங்கே இருக்கணும், இங்கேயும் பிடிக்கிறதுக்கு இல்லை ஒரிஜினலில், அண்ட் இங்கேயும் இல்லை. ஸோ எதாவது ஜென்ரலாக அவங்களுக்கு வந்து இங்கே இல்லைனா இங்கே பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ 2 இடத்துலையும் இல்லாதனால இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக டூரிங் எடிஷன்லேயும் இது கரெக்டாக வந்தனால அண்ட் சேல்ஸுக்கும் வந்தனால வாங்கி ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லைனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் தாராளமாக வாங்கி போடலாம். ஸோ எனக்கு நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாம் சொல்லிட்டேன், எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன், அண்ட் லுக்கு எப்படி இருக்குன்றதை காமிச்சிட்டேன். அண்டு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுறதுக்காக சொல்ல, நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, போடணும், யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வாங்குங்க. லுக் அண்ட் குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.